சுயமரத்தில் பாஞ்சாலி திரௌபதியை பரிசாக பெற்றுவிடுகிறான் அர்ஜுனன். அவளுடனும் தன் சகோதரர்களிடம் வீடு வந்து சேருகிறான். வீடு வந்து சேர்ந்ததும் தருமர், மாதே தர்வாஜா கோலோ பாகராகர் தேக்கியே ஹம் கியா லாயாக்கி, தாயே கதவை திறவுங்கள், வெளிவந்து பாருங்கள், நாங்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறோம் என்று கூறுகிறார். ஜோலோயா ஆபஸ்மே பாண்ட்லோ, அப்படி என்று குந்தி தேவி உள்ளிருந்தபடியே கூறிவிடுகிறாள். அதாவது எது கொண்டு வந்திருந்தாலும் அதை நீங்கள் ஐவருமே சமமாக பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறிவிடுகிறாள். அவர்கள் கொண்டு வந்தது பொருளா உயிரா என்று அவளுக்கு வெளிவந்த பிறகுதான் தெரிகிறது. அரே பகவான், மே கஹ்தியா, அடக்கடவுளே, நான் என்ன சொல்லிவிட்டேன்? இதை அவள் எதிர்பார்க்கவில்லை. இதுவரை நேற்று நாம் கூறி முடித்திருந்தோம். வந்திருப்பவர்கள் வெறும் பார்ப்பன வேடதாரிகள் என்பதை புரிந்து கொண்டு விடுகிறான் துருபதன் மகனான துஷ்டதும்மன், அதாவது பாஞ்சாலியினுடைய சகோதரர். அவர்கள் பாண்டவர்கள் என்று அறிந்தவுடனே அவர்களை அரண்மனைக்கு அழைத்து விருந்தாளிகளாக உபசரிக்கிறார்கள். இது விஷயம் துருபதனுக்கு தெரிய வரும்போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான். ஆஹா, பஞ்ச பாண்டவர்கள் நமக்கு உறவாகிவிட்டார்கள், ஆகையினாலே நம்முடைய பலம் பெருகிவிட்டது, அரசியல் பலம் பெருகி இருக்கிறது. துரோணர் தம்முடைய பரம எதிரி, அவருடைய பகை இனி நமக்கு பயம் கொள்வதற்கு இல்லை என்ற தைரியம் அடைந்து விடுகிறான். ஆனாலும் கேள்விப்படுகிறான் திரௌபதியை மணக்கப் போகிறவர்கள் ஐவர் என்று. இது குறித்து அவன் மிகவும் கோபம் அடைகிறான். இது என்ன குருநாக்கி யோக்கிய விஷேகை என்று சொல்கிறான். வெறுக்கத்தக்க விஷயமாக இருக்கிறது. சிந்திக்கக்கூட முடியாத ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் செயல்படுத்த விரும்புகிறீர்கள்? எந்த தர்மத்திலும் இப்படி இல்லையே, இது மிக வெறுப்புக்குரிய விஷயம் என்று கோபிப்பவனிடம் தருமர் மன்னிப்பு கேட்கிறார். ஷமா கீஜியே ராஜன், எங்களை மன்னித்து விடுங்கள். நாங்கள் எங்களுடைய தாயினுடைய வார்த்தையை மீறுபவர்கள் இல்லை, இதுகாலமும் அப்படியே கடைபிடித்து வருகிறோம். ஆகையினாலே நாங்கள் இதை அருவருப்பாக கருதவில்லை. நாங்கள் ஐவரும் சமமாக திரௌபதியனோடு வாழ்க்கை நடத்துவோம், இதை நீங்கள் அனுமதியுங்கள் என்று கூறும்போது கிருஷ்ணர் குறுக்கிடுகிறார். இவையெல்லாம் விதிவசமாக நடப்பவை, பூர்வ ஜென்ம பலத்தினுடைய பிரதிபலிப்பு. அதுவோடன்றி இது திரௌபதியினுடைய முந்தைய பிறப்பினுடைய பலன். அவள் ஒரு சமய மகாதேவனை வேண்டி தனக்கு இப்படியான வரத்தை பெற்றுவிட்டால் அதுவே இப்போது நம்ம காலத்திலே நடந்து இருக்கிறது. இது காரணமாக நீங்கள் குறை காண வேண்டாம் என்று கூறும்போது கிருஷ்ணனை எதிர்த்து வாதிடுவது அவ்வளவு நல்லதாக இருக்காது என்று உணர்ந்த துருபதன் அத்தோடு அடங்கி விடுகிறான். இதில் ஒவ்வொரு நாளாக திரௌபதி ஒவ்வொரு மனைவியாகிறாள். முதலில் தருமனுக்கும், பிறகு அடுத்தது பீமனுக்கும், மூன்றாம் நாள் அர்ஜுனனுக்கும், அடுத்தடுத்த நாட்களில் நகுல சகாதேவனுக்கும் மனைவியாக அமைந்து விடுகிறாள். இந்த நிலையில் அஸ்தினாபுரத்திலே இந்த தகவல் முதலாவதாக விதுரர் செவிக்கு போய் சேருகிறது. விதுரர் மிக மகிழ்ச்சி அடைகிறார். அதாவது தங்களுடைய புத்திரன் இந்த திரௌபதியை சுயமரத்தில் வென்றெடுத்திருப்பதை பெரும் மகிழ்ச்சியாக உணர்கிறார். அதை உடனே தன்னுடைய சகோதரரும் அரசருமான திருஷ்டத்தும்மனிடம், அதாவது திருதராஷ்டிரனிடம் போய் உரைக்கிறார். அண்ணா, நம்முடைய அஸ்தினாபுர பேரரசு மேலும் பலம் வாய்ந்ததாகிவிட்டது. எப்படி விதரா என்று கேட்கும்போது, பாஞ்சால தேசத்து இளவரசி நமக்கு மருமகளாகிவிட்டாள், அந்த வகையிலே நம்முடைய அரசாங்க பலம் பெருகி இருக்கிறது என்று கூறுகிறான். அப்படியா, மிக சந்தோஷம், இதை சிறப்பாக நாம் கொண்டாட வேண்டும். அவனுடைய எண்ணம் எல்லாம் சுயவரத்தில் துரியோதனனும் கலந்திருந்தான், அவன்தான் இதை வென்று இந்த மகிழ்ச்சியை தந்திருக்கிறான் என்பது அவனுடைய எண்ணமாக இருக்கிறது. அத்தோடு இன்னொரு விஷயம், நம்முடைய பாண்டுபுத்திரர்கள் பஞ்சபாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அரசமாதா குந்தி தேவியும் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்று கூறும்போது அவனுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கிறது, அதிர்ச்சியாகவும் இருக்கிறது, தோல்வி மனநிலை வந்துவிட்டது. எப்படி இது சாத்தியம்? அவனால் மகிழவும் முடியவில்லை, வெறுப்பையும் காட்ட முடியவில்லை. இதுவும் நல்லதொரு விஷயம்தான். அவர்களை நாம்
அழைத்து சிறப்புப்படுத்துவோம், அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று விதுரருக்கு ஆணை பிறப்பிக்கிறார். திருதராஷ்டிரன் ஆணை பிறப்பித்து விட்டான். ஆனால் துரியோதனனுக்கு பயம் கப்பிக்கொண்டு விட்டது. பஞ்சபாண்டவர்கள் நாட்டிற்குள் அழைக்கப்பட்டு விட்டால் அவர்கள் திரும்பவும் இளவரசராக ஆகிவிடுவார்கள். அரசர் ஒருவருக்கு இளவரசர் ஒருவர் தானே இருக்க முடியும். அப்படி என்றால் இடைக்காலத்தில் நாம் பெற்ற இளவரச பட்டம் என்னடா ஆகும்? அவனுக்கு கோபமும் வேதனையும் அதிகரித்து விடுகிறது. மாமா சகுனியை கலக்கிறார். ஒன்றும் அஞ்சு விடாதே, தைரியமாக இரு துரியோதனா என்று கூறுவதற்கு எப்படி தைரியமாக இருக்க முடியும்? தருமர் இங்கே வந்தால் நான் ஆட்டோமேட்டிக்காக இளவரசர் பட்டத்தை இழக்க வேண்டியதாக இருக்குமே. சகுனி கூறுகிறான், உன்னுடைய இளவரச பட்டத்தை எவரும் பிடுங்கிவிட முடியாது. நான் சொல்கிறார் போல் உன் தந்தையிடம் போய் சொல். என்ன, என்னுடைய இளவரச பட்டம் பறிக்கப்பட்டால் நான் தற்கொலை செய்து கொண்டு விடுவேன் என்று சொல் என்று கூறுகிறார். அதுபடியே துரியோதனன் தன் தந்தை திருதராஷ்டிரனிடம் சென்று, நான் ஆத்மஹத்யா செய்து கொள்ளப் போகிறேன், தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்லும்போது, அவசியமில்லை மகனே, நீ இளவரசனாகவே நீடிப்பாய் என்று கூறிவிட்டு பீஷ்மரை கலக்கிறார். பீஷ்மர் பஞ்சபாண்டவர்கள் உயிரோடு இருப்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறார். அவர் இறுதியாக பலவும் யோசித்து ஒரு யோசனை சொல்கிறார். துரியோதனனுக்கும் இளவரசம் பட்ட வேண்டும். இறந்துவிட்டதாக கருதிய தருமன் திரும்ப வருவதனால் ஏற்கனவே அவன் இளவரசனாக இருந்து கொண்டிருப்பவன் அவனை பதவியிலிருந்து நீக்க முடியாது. ஆகையினாலே அஸ்தினாபுரத்தை 2 நாடுகளாக சமபாதியாக பிரித்து அதை தருமனுக்கு பாதியும் கௌரவருக்கு பாதியுமாக அமைத்து விடுவோம் என்று ஒரு யோசனை கூறுகிறார். அதற்கு எல்லோரும் உடன்பட்டு விடுகிறார்கள். எஞ்சியதை நாளை பேசுவோமா?